ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்ல ஷான் வந்து கப்ரூன் கூட பேசியிருப்பான் இல்லையா? அதுக்கப்புறமா இப்போ காட்டுறாங்க. நுவாகிட்டயும் அவன் சொல்றான். "டேய் மச்சான், நீயும் கப்ரூனும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க 2 பேருக்கு இடையில இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னைக்கே கிளியர் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பேச விட்டுட்டு ஷான் வந்து அங்கேருந்து கிளம்பிருதான். அதுக்கப்புறமா நுவா திங்க் பண்றான். சரி, லாஸ்ட்டா ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு அவன் ஷர்ட்ட புடிச்சு கேட்குறான். "உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? நீ உன் மைண்ட்ல என்ன தான் நெனச்சிட்டு இருக்கிற? நீ ஏதாச்சும் சொன்னா தான் எனக்கு புரியும். நீ என்ன விளையாடுறியா? நீ தானே சொன்ன, தைப்பூன் நல்லவன் தான். நீ அவன டேட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல" அப்படின்னு கேட்கும்போது கப்ரூன் சொல்லுவான். "சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. எனக்கு புடிக்கல. நீ வந்து தைப்பூன் கூட இருக்கிறது புடிக்கல." அப்படின்றதும் நுவாக்கு காண்டாகும். "என்ன என்ன பண்ண சொல்ற? நான் மூவ் ஆன் ஆகி போகணும்னு கேட்டதுக்கும் நீ ஓகே சொன்ன. நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது, இப்ப என்ன? இப்ப எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிற? என்ன ஜெலஸா இருக்கிறியா?" அப்படின்ற மாரியெல்லாம் நுவா கேட்பான். கப்லூன் வந்து சொல்லுவான், "அப்படி இல்ல. நான் நிஜமா தான் சொல்றேன். நீ என்ன ஒரு ஸ்மார்ட்டான பெர்சன்ட்டு நெனச்சிட்டு இருக்கிற. நான் மத்த எல்லா விஷயத்துலயும் எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் லவ்வுன்ற விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப ஸ்டபர்ன். எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்டூப்பிட்டா தான் இருப்பேன். என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம நான் இவ்வளோ நாளும் ஸ்ட்ரகிள் பண்ணேன்." அப்படின்ற மாரி கப்லூன் சொல்லும்போது, நுவாக்கு வந்து இத ஏத்துக்கவே முடியல. நுவா வந்து அப்படியே அழுதுகிட்டே எமோஷனலா பேசுவான். "எனக்கு தெரியல கப்லூன். நான் உன்ன எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவு சின்ன வயசுலேருந்தே உன் மேல எனக்கு லவ் ஆயிடுச்சு. இத்தன நாள் வரைக்கும் உன்ன தவிர வேற யாரையும் நான் நெனச்சதும் இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் நான் மூவ் ஆன் ஆகி போகணும்னு நெனைக்கும் போதெல்லாம், நீ என் முன்னாடி வந்து நிக்கிற. என்ன என்ன பண்ண சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, கப்லூன் போயிட்டு உடனே நுவாவ கிஸ் பண்ணிருவான். இத வந்து நுவா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் திங்க் பண்ணுவான், இப்ப என்ன மறுபடியும் அவன் இப்படி பண்றான்? ஒரு வேள அவன் போதைனால பண்றானா? என்ன நடக்குது இங்க? அப்படின்ற மாரி நுவாவோட மைண்டுக்குள்ள 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா, கப்லூன் வந்து அவன பேஷனேட்டா கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமா நுவா வந்து அவன அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கேட்பான். "சரி சொல்லு. இப்பவாது சொல்லு." அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் உன்ன லவ் பண்றேன். எனக்கு ஒரு சான்ஸ் குடு." அப்படின்ற மாரி கப்லூன் கேட்பான். இத கேட்டதும் நுவாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், "எனக்கு டைம் வேணும். நீ நெனச்சா தூக்கி போடுற. அதுக்கப்புறம் உனக்கு வேணும்டா இப்ப வந்து பேசுற. இதெல்லாம் எதனாலன்னு எனக்கு தெரியல. நான் ப்ராசஸ் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு இப்பவே எதுவும் முடிவெடுக்க முடியல. ஏன்னா, நான் அந்த அளவு உன்னால ஹர்ட் ஆயிருக்கிறேன். நீ உன் மைண்ட்ல என்ன இருக்குன்றத தெளிவா நீ என்கிட்ட எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது. இப்போ மட்டும் என்னாச்சு உனக்கு?" அப்படின்ற மாரி அவன் கோவமா கேட்பான். நுவாக்கு வந்து தெரியாது இல்லையா? ஜியாவும் கப்லூனும் கப்பிள்ஸ் கிடையாது. அவங்க 2 பேரும் டேட் பண்ணல. ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அண்ட் சின்ன வயசுலேருந்தே கப்லூன் வந்து நுவாவ தான் லவ் பண்றான் அப்படின்ற விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், "உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது கப்லூன். ஏன்டா நான் அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன்." அப்படின்ற மாரியெல்லாம் பேசும்போது கப்லூனுக்கும் எமோஷனல் ஆகும். அவன் வந்து உடனே வந்து நுவா கிட்ட சொல்லுவான், "எனக்கு புரியுது. எனக்கு தெரியாமலாம் இல்ல. உன்னோட எமோஷனல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, நான் ஜியாவ டேட் பண்ணல. என்ன நான் அவள ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ வந்து என்கிட்ட கடைசியா நான் ஜெர்மனி போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் பேசல. பட் அதுக்கு பின்னாடி நான் உன்ன மீட் பண்றதுக்காக வந்தேன். ஆனா, நீ திரும்பி பார்க்காம போயிட்ட. கார்ல போயிட்ட." அப்படின்னு சொல்லி அவன் விஷயத்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நுவா போய் ஹக் பண்ணிப்பான். பண்ணிட்டு, "புரிஞ்சுக்கோ. நிஜமா தான் சொல்றேன். நான் அப்பவே ஸ்கூல் டைம்லயே நான் உன் பின்னாடி தான்டா வந்தேன். நீ கார்ல போயிட்ட. நீ திரும்பி பார்க்கவே இல்ல. நான் உனக்காக வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது நுவாக்கு கடுப்பாகும். தள்ளி விட்டுட்டு அவன் சொல்லுவான், "நம்ம இப்போ யுனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆச்சு? இத்தன நாள்ல எத்தனையோ விஷயம் நடந்துருச்சுல்ல. அப்போ கூட நீ எதுவுமே பேசல. பட் இப்போ மட்டும் வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்ற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத நான் எப்படி எடுத்துக்கிறது? நான் தைப்பூன் கூட இருக்கிறதுனால உனக்கு ஜெலஸ் ஆவுதா? அதனால தான் நீ இப்போ இப்படி பேசுறியா?" அப்படின்னப்ப கப்லூன் வந்து சொல்லுவான், "அப்படியெல்லாம் இல்லடா. நிஜமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். எனக்கு உன்ன தான் பிடிக்கும். நான் உன்ன தான் சின்ன வயசுலேருந்தே நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இத என்னால சொல்ல முடியாம போயிருச்சு." அப்படின்றதும் நுவா சொல்லுவான். "இல்ல, எனக்கு இப்போ எந்த பதிலும் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிருவான். கப்லூன் தான் அப்படியே அங்கேயே நொறஞ்சு போய் நிப்பான். அதுக்கப்புறமா வீட்ட வந்தா, இங்க வந்து அவனோட பிரதர் ஃபா இருப்பான் இல்லையா? அவன் பக்கத்துல போய் சைலன்ட்டா உட்காந்துட்டு இருப்பான். ஃபா தான் கேட்பான், "என்னாச்சு? மறுபடியும் அந்த கப்லூனா?" அப்படின்னு கேட்டதுக்கு நுவா சொல்லுவான், "ஆமா. பட் இந்த தடவ அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான்." அப்படின்னு சொன்னதும் ஃபா பாப்பான், "நிஜமாவா?" அப்படின்னதுக்கு, "ஆமா. அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணான். பட் இது
எந்த அளவு டீப்பானதுன்னு எனக்கு தெரில. எனக்கு கன்ஃப்யூஸா இருக்கு. இவ்வளோ நாளும் என்ன புடிக்காத மாரி நடந்துட்டு, இப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு என்ன பிடிக்கும் தானாமா, அப்படி சொல்றான். இத நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரில. நான் டைப்பூன் கூட ஒண்ணா இருக்கிறதுனால, அவன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றனால எனக்கு புரியல. இது உண்மையான்னும் எனக்கு புரியல. அப்படின்ற மாரி சொல்லும்போது, வந்து மெச்சூர்டான ஆள் இல்லையா? அவன் வந்து ஒரு டாக்டர் வேற. ஸோ ஒரு அண்ணனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? நல்ல புள்ள மாரி இப்போ போய் தூங்கு. உன் மைண்ட்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃப்ரீயா விடு. தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு நீ ஒரு டிசிஷன் எடு. ஏன்னா இப்போ உனக்கு இத எத பத்தியும் யோசிக்காம போயிட்டு தூங்கு அப்படின்றதும், நுவாவும் போயிட்டு தூங்கிருவான். இங்க பார்த்தா கப்லூன் வந்து ஃபோன்ல நுவாவோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து பார்த்துட்டு கால் பண்ணலாமா? வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். பைத்தியம்! உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி தொலைச்சு சொல்லி முடிக்க வேண்டியது தானே! அப்படி இல்லாம அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நான் வந்து நுவாக்கு மெசேஜ் பண்ணலாமா? சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு. ரியல் லைஃப்லயும் இப்படியெல்லாம் சில பேர் இருக்காங்க மக்களே. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. அவங்களுடைய எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம இருப்பாங்க. கப்லூனோட கேரக்டர் மாரி நீங்க யார சரி மீட் பண்ணியிருக்கிறீங்களா? அதாவது அவங்களோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல தெரியாதவங்கள யார சரி மீட் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா கப்லூன் போயிட்டு ஒரு கிஃப்ட் மாரி இருக்கும். அத எடுத்து பார்க்குறான். அது வந்து என்னதுன்னா, பாய்ஸ் வந்து கையில போட்டுப்பாங்க இல்லையா? பெங்கல் மாரி இருக்குமே, அந்த மாரி ஒண்ணு. அத வந்து எடுத்து பார்க்குறான். அதில வந்து சன்ஃப்ளவரோட பிக்சர்ஸ்லாம் அதில வச்சிருப்பாங்க. ஸோ அத எடுத்து பார்த்துட்டு அவன் எமோஷனலா அத பார்த்துட்டு சொல்றான், "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் நுவா" அப்படின்ட்டு. ஸோ அது நுவாக்காக தான் இவன் வாங்கியிருக்கிறான். எப்போ வாங்கினான், என்ன ஏதுன்னுலாம் நம்மளுக்கு தெர்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து நுவா அ ரொம்ப நேரமா தூங்கி எந்திரிச்சு அப்படியே டயர்டா எந்திரிக்கான். "அப்பா ரொம்ப நேரமா தூங்கிட்டேனா, லேட் ஆயிடுச்சா" அப்படின்ற மாரி சத்தியமா சொல்றேன். நுவாவோட இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லா தூக்கமே வந்திருக்காது. பட் நுவா வந்து அண்ணா சொன்னத கேட்டு அப்படியே அழகா போயிட்டு தூங்கி லேட்டா எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வெளிய வந்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருக்கிறாங்க. 2 பேரும் ஓடி போய், "நைட் என்னாச்சு? உண்மைய சொல்லு. ஷோன் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டான். சொல்லு என்னாச்சு?" அப்படின்ன மாரி கேட்கும்போது, என்ன சொல்லணும்? "எங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்லு." அப்படின்னு கேட்டதுக்கு நுவா சொல்லுவான், "எல்லாம் தெரியும்னா என்ன தெரியும்? நாங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான்." அப்படின்றது இவனுக்கு புரியாது. "என்னது? என்ன சொன்ன?" அப்படின்றதுக்கு, "கப்லூன் வந்து என்ன கிஸ் பண்ணிட்டான்." அப்படின்றதும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகும். 2 பேரும், "என்னது கிஸ் பண்ணானா? கப்லூனா? நீயும் கப்லூனும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா? எப்போடா இதெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், "இப்போ தானேடா சொன்னீங்க, எல்லாம் தெரியும்" அப்படின்ட்டு. "அப்புறம் ஏன் இப்படி ஷாக்கா ரியாக்ட் பண்றீங்க?" அப்படின்றதுக்கு, "டேய் நீ என்ன பேசுறடா? நிஜமாலுமா? அப்புறம் 2 பேருக்கும் இடையில ஒர்க் அவுட் ஆயிருச்சா? ஓகேவா?" அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி போய் இருப்பாங்க. பட் நுவா வந்து, "அதெல்லாம் கிடையாது. அவன் ஏதோ பண்ணான். அவ்வளோதான். அத மைண்ட்லலாம் எனக்கு பெருசா எல்லாம் யோசிக்க முடியாது. தலை வலிக்குது விடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிருவான். பட் 2 ஃப்ரெண்ட்ஸும் தான் இன்னுமே ஷாக்லேருந்து வெளிய வராம, "டேய் நம்ம ஃப்ரெண்டு கிஸ் பண்ணிட்டான்டா" அப்படின்ற மாரி பேசிப்பாங்க. இங்க வந்து உட்காந்தா நுவாக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். யாருன்னா, கப்லூனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுவான், "கப்லூனுக்கு உடம்புக்கு முடியல. அவன் ரூம்ல தான் இருக்கிறான். நான் வந்து ஒரு சின்ன எமர்ஜென்சி வெளிய போயிட்டேன். உன்னால முடிஞ்சா அவனுக்கு ஃபுட் நெசசரி வாங்கி கொண்டு போய் குடுத்து கொஞ்சம் பார்த்துக்கிறியா? அவனுக்கு நிஜமாலுமே ரொம்ப உடம்புக்கு முடியல." அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ணுவான். இத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், "ஓஹோ! கதை அப்படி போகுதா? நைட் என்னடான்னா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு என்னடான்னா அவனுக்கு உடம்புக்கு முடியலையாமா. நீ போயிட்டு பார்க்கணுமாமா. டேக் கேர் பண்ணிக்கணுமாமா. இது எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கு. அந்த அளவு டீப்பாவா போயிருச்சு உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க. பட் அதுக்கு நுவா சொல்லுவான். இவன் சொன்னா நான் போயிருவேனா? நான் எதுக்கு அவன போய் பார்க்கணும்? உடம்புக்கு முடியலன்னு ஏதாச்சும் பண்ணிக்கட்டும். டாக்டர் கிட்ட போகட்டும். நான் என்ன டாக்டரா? நான்லாம் போமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா அப்படியே நுவா அங்கேருந்து எந்திரிச்சு போவான். பட் இத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட பொய் சொல்ற மாரி தெரியல. அப்படின்ற மாரி பேசுவாங்க. பார்த்தா நிஜமாலுமே அடுத்த செகண்டே நுவா வந்து கப்லூனோட பிளேஸுக்கு தான் போயிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போமாட்டேன்னு கெத்தா சொல்லிட்டு பார்த்தா இல்ல. கப்லூனோட பிளேஸுக்கு அதுவும் அவனோட ஃப்ரெண்டு சொன்ன மாரி அவனுக்கு அந்த ஃபீவருக்கு ஏத்த மாரியான ஃபுட் அது கஞ்சின்னு நெனைக்கிறேன். அதுவும் வாங்கி எடுத்துட்டு தான் போவான். பட் கப்லூன் இத எதிர்பார்த்திருக்க மாட்டான். நுவாவ அங்க பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகும். "நீ எங்க இங்க நுவா?" அப்படின்ற மாரி கேட்பான். அதாவது எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்டு வந்து யோசிச்சிருப்பான். கப்லூன இப்படியே விட்டோம்னா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துற போறான். நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவன் சொல்லியிருப்பான் போல, "ரொம்ப உடம்புக்கு முடியல. நீ போய் பாரு" அப்படின்ட்டு. அதனால தான் நுவாவும் இப்ப இங்க வந்திருக்கான். அவன் போயிட்டு அவன் கொண்டாந்து அந்த ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணி குடுப்பான். ஃபீவருண்டு
உன் ஃப்ரெண்டு சொன்னா, இத குடி. இத குடிச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும், இதமா இருக்கும். ஃபீவர் இருந்தா எதுக்கு குளிச்ச? அப்படின்ற மாரி பேசி குடுக்கும்போது, கப்லூனும் அப்படியே ஆசையா அத வாங்கி அப்படியே சாப்பிடுவான். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நுவா வந்து கேட்பான். அவன் முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, நான் ஜியாவ ஸ்கூல் டைம்லேயே பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கேட்பான். ஜியாவ நீ பிரேக்கப் பண்ணிட்டியா? ஸ்கூல் டைம்லேயே பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? அதுக்கு நான் தான் காரணமா? அப்படின்னு கேட்டதுக்கு, கப்லூன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுட்டு, என்ன சொல்றது? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆமா நான் பிரேக்கப் பண்ணினேன். அவள நான் பிரேக்கப் பண்ணதுக்கு ரீசன் நீ தான். ஏன்னா எனக்கு உன்ன புடிச்சிருந்தது. அப்படின்ற மாரி பேசும்போது நுவாக்கு இன்னுமே கன்ஃப்யூஸா இருக்கும். அப்படின்னா அவன் அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. எதனால இப்படி இருந்தான்? அப்படின்னு யோசிச்சுட்டு, மறுபடியும் பாருங்க எந்த அளவு இறங்கி போறான்ட்டு கப்லூனுக்கு எத்தன தடவ சான்ஸ் குடுத்துருப்பான். இப்பயும் அவன் ஒழுங்கா அவனோட மைண்ட்ல இருக்கிறது சொல்லாதனால போயிட்டு உட்காந்து பொறுமையா கேட்பான் நுவா. ப்ளீஸ் இப்பவாது சொல்லு. தெளிவா எனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்றதும், அப்புறமா கப்லூன் வந்து சொல்லுவான். ஆமா நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு ஸ்கூல் டைம்லேயே நீ எனக்கு ஹெல்ப் பண்றது, என்னோட அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணி குடுக்குறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு அப்பவே உன்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அ ஷ் ஜியா மேல இருக்கிறது லவ் கிடையாது. அவன் மேல ஒரு அக்கறை தான் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து டீஸ் பண்ணுவாங்க. பட் நிஜமாலுமே என் மைண்ட்ல நான் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரே பெர்சன்னா நீ மட்டும் தான். ஜியாவும் நானும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. அதனால நாங்க 2 பேரும் சின்ன வயசுலயே வந்து ஒண்ணா இருந்ததுனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேக் கேர் பண்ணிப்போம். அவ்வளோதான். மத்தபடி எங்க 2 பேருக்குள்ள வேற எதுவும் இல்ல. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் மனசுல இருக்கிறது நீ மட்டும் தான். பட் என்னால எதையுமே டக்குனு குயிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதனால நான் உன்கிட்ட சொல்லாமலே விட்டுட்டேன். நீ ஜெர்மனி கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். அன்னைக்கு நான் அ சேஃப் ஜேர்னின்னு மட்டும் சொல்லியிருக்க கூடாது. அப்பவே நான் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி அவன் எல்லாத்தையுமே சொல்லுவான். அப்புறம் தான் நுவாக்கே புரியும். ஸோ அப்பலேருந்து இவனுக்கு என்ன புடிச்சிருக்கு. அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கான். சரி ஓகே. இவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம் அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, எல்லாம் ஸ்மூத்தா போற மாரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா இவ்வளோ அழகா தெளிவா பேசின கப்லோன் ரொம்ப பேடா ஒரு விஷயம் பண்ணுவான். எனக்கே கோவம் வந்துச்சு. அதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. அந்த ட்விஸ்ட் என்னது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கப்டூன் வந்து அவனோட மனசுல இருக்கிறத ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். அண்ட் நுவாவுமே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலான்ற மாரி அவனும் இறங்கித்தான் வாரான். பட் அதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது, இந்த கிறுக்கு புடிச்ச கப்டூன் வந்து ஒண்ணு பண்ணுவான். அது என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ அதுவரை டேக் கேர். பாய். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் மக்களே. பாய்.